One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தங்கம் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,05,720 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை. அன்புமணியின் கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி பதில். மேகதாது அணை கட்ட பிற மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என மத்திய அரசு கூறியதால் தமிழ்நாட்டுக்கு பெரும் பின்னடைவு. பாதிப்பை தடுக்க முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு என்ன செய்ய போகிறது என விவசாயிகள் கேள்வி. காவிரி படுகை காய்ந்துள்ள சூழலில் இன்று கூடுகிறது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு. கர்நாடகா நிலுவை வைத்துள்ள 28 TMC நீரை வழங்க உத்தரவிடுமாறு வலியுறுத்த தமிழக அரசு திட்டம். டெல்லியில் கர்நாடக அனைத்து கட்சி எம்பிக்களோடு முதல்வர் DK சிவக்குமார் ஆலோசனை. மேகதாது அணை விவகாரம், மாநிலத்திற்கான பாசன திட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முடிவு. மேகதாது குறித்து விவாதிக்க மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்துள்ள மாணிக்கம் தாக்கூர். காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை உடனடியாக தெரிவிக்கவும் வலியுறுத்தல். காவிரி தண்ணீர் கிடைக்காததால் எப்படியாவது குறுவை பயிரை காப்பாற்ற போராடும் விவசாயிகள். கிணறுகள் வறண்டதால் ஆழ்துளை கிணறுகளை நம்பி காத்திருக்கும் நிலை. சென்னை மணப்பாக்கத்தில் அடையாறு ஆற்றை சீரமைக்கும் பணி தொடக்கம். பணிகளை தொடங்கி வைத்தார் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த். சென்னை தலைமைச் செயலகம் முன்பாக ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் முற்றுகை போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாட்டிலிருந்து கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தடை. சட்டவிரோத சுரங்க தோண்டல், கனிம கடத்தலை தடுக்க அரசு நடவடிக்கை. மெட்ரோ ரயில்களை தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசு பேருந்துகளிலும் கைபேசிகளில் ஸ்பீக்கரில் பேசுவது, பாடல் கேட்பதற்கு தடை. சக பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டவும் போக்குவரத்து கழகங்களுக்கு உத்தரவு. தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு இடம்பெயர்கிறது முதலமைச்சர் அலுவலகம். முதல்வர் அலுவலகம் இனி நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தலைமைச் செயலகத்தையே மாற்றும் யோசனையிலும் முதல்வர் விஜய் இருப்பதாக தகவல். கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் புது இடத்துக்கான தேட்டம். நாமக்கல் கவிஞர் மாளிகையின் பிற தளங்களில் உள்ள அரசு அலுவலகங்களும் இடமாற்றம். நாமக்கல் மாளிகையின் 1, 3, 5, 7, 8 ஆகிய தளங்களில் உள்ள கூட்ட அரங்குகளும் காலியாகின்றன. மாநில வருவாயை பெருக்குவதற்காக புதிய நிபுணர் குழுவை அமைத்தது தமிழக அரசு. மத்திய திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்த மான்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைப்பு. வேலைவாய்ப்புக்காக பலர் காத்திருக்கும் நிலையில் கரூர் விவகாரத்தில் முன்னுரிமை ஏன்? விபத்து,
சிவகாசி பட்டாசு விபத்துகளில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கும் அரசு வேலை கோரினால் என்ன செய்வது என்றும் நீதிபதிகள் அடுக்கடுக்கான கேள்வி. கரூர் விவகாரத்தில் அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. 31 பேரின் பணி ஆணையை ரத்து செய்த வழக்கில் நீதிமன்றம் கருத்து. கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு வழங்கிய அரசு பணி ரத்து செய்யப்பட்ட விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. மழையில் தனக்காக காத்திருந்த மக்களை பார்த்து கையசைத்த முதல்வர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி சட்டமன்றம் கூடும் நிலையில் ஆலோசனை. விமர்சனம் செய்வோரை கைது செய்வது மட்டும்தான் தாவேக அரசின் வேலை. பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை சந்தித்த பின்பு உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து தெரியும், ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை வந்து தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு இந்த அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கரப்பான் ஜனதா கட்சியை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகும் E20 ஜனதா கட்சி. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பின்தொடர்வோரின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்தது. எத்தனால் பெட்ரோல் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பப்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மனு. மெட்டா, கூகுள், மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் மீது உரிமையியல் வழக்கு தொடர அமைச்சர் கட்கரிக்கு நீதிபதிகள் அனுமதி. பஞ்சு விலை அதிகரித்து வருவதால் பின்னலாடை தயாரிப்புக்கான ஓசைரி நூல் விலை 5 ரூபாய் உயர்வு. ஆடை உற்பத்தியாளர்கள் கலக்கம். சூப்பர் எல் நினோவால் நீலகிரியில் தேயிலை சாகுபடி பாதிக்கப்படும் அபாயம். வறட்சியை தாங்கும் சாகுபடி முறைகளை உடனடியாக மேற்கொள்ள யூபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆய்வறிக்கை. ஆடி மாதம் காரணமாக கறிக்கோழியின் விலை கடந்த 2 வாரத்தில் மட்டும் கிலோவுக்கு 41 ரூபாய் வரை விலை வீழ்ச்சி. 150 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உற்பத்தியாளர்கள் கவலை. தமிழ்நாடு புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி கறிக்கோழி வணிகர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிப்பு. கறிக்கோழிக்கு தீவன கட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தவில்லை என கண்டனம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொல்லம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். 2 மார்க்கங்களிலும் ஆகஸ்ட் 13 முதல் செப்டம்பர் 6 வரை வாரம் 2 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயங்கும். சென்னை அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராமிலிருந்து திருத்தணிக்கு நேரடி பேருந்து இயக்கப்படுமா? ஆடி கிருத்திகையை ஒட்டி எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பக்தர்கள். சென்னையின் புறநகர் பகுதிகளான கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் பகுதிகளில் கனமழை. கீரப்பாக்கத்தில் மின்னல் தாக்கியதில் தீப்பிடித்து எரிந்த தென்னை மரங்கள்.
நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. 31 மற்றும் ஆகஸ்ட் 1 தேதிகளில் நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் கனமழை. தமிழ்நாட்டில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சுட்டெரித்த வெயில். ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என எச்சரிக்கை. காஷ்மீரின் செனாப் ஆற்றில் உள்ள சலால் அணையில் அனைத்து மதகுகளும் திறப்பு. பேரிரைச்சலோடு பொங்கி பாயும் நீர். குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் தீவு போல காட்சியளிக்கும் கிராமங்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்கள் படகுகள் மூலம் மீட்பு. ஐரோப்பா உட்பட உலகெங்கும் அதிகரிக்கும் அதீத வெயில். சீனாவில் அனல் பறக்க நடக்கும் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி, ஏற்றுமதி 130% அதிகரிப்பு. ஸ்பெயினில் தேசிய நெடுஞ்சாலைக்கு பரவிய காட்டுத்தீயை அணைக்கும் பணி தீவிரம். 3 மாகாணங்களில் 77,000 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்து சேதமடைந்திருப்பதாக தகவல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் 6 பதக்கங்களை வென்றது இந்தியா. மகளிருக்கான பாரா குண்டு எறிதல் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்தார் ஷர்மிளா தன்கர். ஆண்களுக்கான பளுதூக்குதலில் வெள்ளி வென்றார் இந்திய வீரர் அஜய் பாபு. ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் ஷர்வேஷ் குஷாரே வெள்ளி பதக்கம் வென்று அசத்தல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பளுதூக்குதலில் வெள்ளி வென்றார் இந்தியாவின் ஞானேஸ்வரி. பிந்தியா ராணி வெண்கலம் வென்று அசத்தல். வெள்ளிப்பதக்கம் வென்றது பெரும் மகிழ்ச்சி. துணை நின்றவர்களுக்கு நன்றி. காமன்வெல்த் பளுதூக்குதலில் சாதித்த தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அப்பா அம்மாவுக்காகவும், அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன், அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு பளுதூக்கல் சங்கம் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அகாடமிஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது நல்லாவே போயிட்டு இருக்கு. இன்னமும் கிராஸ் ரூட் லெவல்ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து பிளேயர் எடுத்துட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு இன்னும் நல்ல பிளேயர்லாம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ண முடியும். காமன்வெல்த் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா முன்னேற்றம். 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலத்தோடு பட்டியலில் 8ஆம் இடம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.